ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரட்டையர்கள். அதாவது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைகளுமே வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. இப்படி இரட்டை குழந்தைகள் உருவாகிறதுக்கு என்ன காரணம், இரட்டை குழந்தைகள் எப்படி உருவாகிறாங்க, எந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்காங்க, எந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் வேறு வேறு மாதிரி உருவமைப்போடு இருக்காங்க, இந்த மாதிரி முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல கரு எப்படி உருவாகுது அதை பார்ப்போங்க. கரு எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய நடுப்பகுதியில், அதாவது மிட் 14th டே அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கருமுட்டையானது வெளியேறுங்க. அதாவது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருமுட்டை வெளியேறுங்க. அதில் ஒரு விந்தணு உட்பதையும் போது நமக்கு ஒரு கருவாக ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கரு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல 2ஆக பிரிவடையுங்க. 2 4ஆக பிரியும், 4 8ஆக பிரியும், 8 16 இந்த மாதிரி செல் டிவிஷன் நடந்து ஒரு பெரிய கருக்கோளமாக ஃபார்ம் ஆகுங்க. இந்த கருக்கோளம் தான் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையில் உட்பொதிஞ்சு கருவாக வளர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா நார்மல் கருத்தரித்தல் முறைங்க. இப்போ இரட்டையர்கள் எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இரட்டையர்களில் 2 வகை இருப்பாங்க. ஒன்று மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னா என்ன, கருமுட்டை ஒன்று தாங்க வெளியேறும், ஒரே ஒரு விந்தணுவோட இணையுங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு கரு 2 4 8 அந்த மாதிரி பெரிய பிளாஸ்டோசிஸ்டாக கரு பிளப்படையும் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலாக ஒரு பிரிவு பிரிஞ்சு 2 கருவாக வளர ஆரம்பிக்கும். இதை தான் மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ், அதாவது ஒரு கரு இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கரு இரட்டையர்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஜீன் அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கைரேகை மட்டும் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கருத்தரித்தல் முறை தான் மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னா என்னென்னா, சில சமயம் கருமுட்டை 2 வெளியேறுங்க. அந்த 2 கருமுட்டையை பார்த்திங்கன்னா 2 தனித்தனியான விந்தணுக்கள் கருவுறு செய்யும்போது 2 கருவாக வளர ஆரம்பிக்கும். அதாவது 2 குழந்தைகளாக வளர ஆரம்பிப்பாங்க. இந்த இரட்டையர்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்கங்க. அவங்களுடைய பிளட் குரூப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இரட்டையர்கள் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதாவது ஒரு 50% சான்ஸ் இருக்குங்க, ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 கரு உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த 35 வருஷமாக தாங்க 2 கருமுட்டை வெளியேறுது. இந்த 2 கருமுட்டை வெளியேறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, பெண்ணினுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தான் 2 கருமுட்டை வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, லேட்டாக குழந்தை பெற்றுக்கொள்கிறவங்க, அதாவது 30 வயசுக்கு மேலே கருவுறாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட் ப்ரெக்னன்சிலையும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இரட்டையர்கள் உருவாகிறதுக்கான காரணம் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரித்தல் முறை. அதாவது ஆர்டிஃபிஷியலாக கருமுட்டையை வெளியே எடுத்து விந்தணுக்களினுடைய கருவுரை செய்து லேபில் அந்த கருமுட்டையை உள்ளே செலுத்துவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கருமுட்டையை எடுக்கும்போது ஒரு 4 5 அந்த மாதிரி எடுத்துருவாங்க. அப்போ அதோட விந்தணுக்களும் சேர்ப்பாங்க. ஏதாவது ஒரு கருமுட்டை உட்புதையிலனாலும் இன்னொரு கருமுட்டை குழந்தையாக வளரலாம்ல, அதனால் லேபில் எத்தனை ஜைகோட் ஃபார்ம் ஆகிருக்கோம், அதாவது எத்தனை கரு ஃபார்ம் ஆகிருக்கோ அது எல்லாமே கருப்பையில் செலுத்தும் போது அது இரட்டையர்கள் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இயற்கையான முறையில் எப்படி நமக்கு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் 2ஆக பிரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் தெரியலைங்க. அதாவது வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதல்னால தான் உருவான அந்த கருக்கோளம் 2ஆக பிரிஞ்சு 2 கருவை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இரட்டையர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இரட்டையர்கள் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ், ஒரு கரு இரட்டையர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு நஞ்சுக்கொடி ஒரே மாதிரி இருக்குமா, வேறு மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு சில சமயம் ஒட்டி பிறக்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கரு உருவாங்கி 3 நாட்களில் அந்த மொருலா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செல் பிரிவடையும் போது 2 தனித்தனி குழந்தையாக வருங்க. அதில் பிளாசென்டாவும் தனியாக, நஞ்சுக்கொடி தனியாகவும் இருக்கும். 2 குழந்தைகளுக்கும் தனி அறைகளும் இருக்குது.
அதை டை அம்னியாட்டிக் டைகோரியானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேவும் பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில், அதாவது 4லேருந்து 8 நாட்களில் அந்த செல் வந்து 2ஆக பிரிவடையும் போது அவங்களுக்கு வந்து நஞ்சு கொடை ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அறைகள் வந்து தனியாக இருக்குது. ஓகே, இதில் இம்ப்ளான்டட் பிளாஸ்டோசிஸ்ட், அதாவது 8லேருந்து 13 நாட் கழிச்சு அந்த கரு வந்து பிரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்து மோனோகோரியானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே பிளாசண்டாக இருக்கும், ஒரே அறையில் தான் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம் வந்து ஒன்றுக்கொன்று உள்ள உராய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஓகே, கடைசியாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குழந்தை கரு உண்டாகி 13லேருந்து 15 நாட்களில் 2 கருவாக வந்து பிரியுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா சில சமயம் சில உடல் உறுப்புகள் வந்து ஒன்றா வந்து இணைஞ்சிருக்கும். சில பேருக்கு வயிறு, தலை, அதே மாதிரி மார்பகங்கள், அதே மாதிரி இடுப்பு பகுதி, கைப்பகுதி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன். இந்த மாதிரி ட்வின்ஸை வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வந்து இரட்டையர்கள் உருவாகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.